ஹாய் ஆல். வீடு கட்டும்போது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எந்த டிஎம்டி பாய் சூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு 2 பிராண்டை சூஸ் பண்ணி அதோட ஈல்ட் ஸ்ட்ரென்த்து, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, டக்டபிலிட்டி மூணையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். எதுக்காக இந்த 2 பிராண்ட் அப்படின்னுச்சுன்னா, கொஞ்சம் எக்கனாமிக்கலாக அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற 2 பிராண்ட்ஸு. இப்போது சிஆர்எஸ் 550D அக்னியில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து 580 இருக்குது. ஏஆர்எஸில் வந்து அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து 560. டென்சைல் ஸ்ட்ரென்த்து அக்னிக்கு வந்து 650, ஏஆர்எஸ்க்கு வந்து 620. டக்டபிலிட்டி 17%, ஏஆர்எஸில் வந்து 16%. இது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அக்னி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து ப்ரைஸில் வந்து அக்னி வந்து எப்போவுமே ஏஆர்எஸை விட கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவில் ஏஆர்எஸ் சிஆர்எஸ் 550D வந்து ஒரு கேஜி 66 ரூபாய்க்கும், அக்னி 550D வந்து ஒரு கேஜி 69 ரூபாய்க்கும் வருது. அக்னி சிஆர்எஸ் 550D இல்லை, எஃப்இ 550D வந்து 69 ரூபா. இதுலேயே நமக்கு 3 ரூபா ப்ரைஸ் வித்தியாசம் வருது. டிஎம்டி பாஸ் ஜென்ரலாக பெர் கேஜி வந்து 50 ரூபா 55 ரூபா ரேஞ்சிலேருந்தே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் இந்த 3 க்ரைட்டீரியாவையும் பார்த்துட்டு உங்களோட டிஎம்டி பாஸை சூஸ் பண்ணி